தன் பக்தனுக்காக சமையல் செய்த மதுரை மீனாட்சி அம்மன் திருவிளையாடல் பற்றி தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர் சீனிவாசர். அவர் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தர். ஒரு நாள் ரொம்ப களைப்பாக இருந்ததால் மடப்பள்ளியை உட்பக்கமாக தாளிட்டு, அம்மா மீனாட்சி, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், கொஞ்ச நேரம் கழித்து என்னை எழுப்பி விட்டுடுமா, அப்போ தான் என்னால் பிரசாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மடப்பள்ளியின் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசர், அம்மா மீனாட்சி, என்னை கைவிட்டுட்டியே, எழுப்பாமல் விட்டுட்டியே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மடப்பள்ளியின் கதவை திறக்கிறார். அங்கே ராஜாவோட சேவர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னையா, அம்பாளுக்கு தீபார்த்தனை காட்ட போகிறாங்க, பிரசாதமெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சீனிவாசர் திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறார். கொஞ்சம் தள்ளுப்பா, நாங்களே உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவர்கள் மடப்பள்ளிக்கு உள்ளே வராங்க. அப்போது ஒரு பக்கம் பார்த்தா பொங்கல், மறுபக்கம் பார்த்தா தயிர் சாதம், புளி சாதம் அப்படின்னு வகை வகையாக பிரசாதங்கள் ரெடியாகிருக்கு. சீனிவாசருக்கு ஒன்றுமே புரியல. ராஜாவோட சேவகர்கள் பிரசாதத்தெல்லாம் அம்பாளுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. குருக்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்டுறதுக்காக திரையை விளக்குறாரு. அங்கே மீனாட்சி அம்மனோட மாணிக்க மூக்குத்தி காணாமல் போயிருக்கு. இதை பார்த்த குருக்கள், அம்மா மீனாட்சி, என்ன சோதனை இது அப்படின்னு கத்துறாரு. சீனிவாசருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ ஒரு அசரீரி ஒலி கேட்குது. பயப்படாதீங்க, என் பிள்ளை சீனிவாசன், அம்மா களைப்பாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை எழுப்பி விடுமான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டான். நான் கொஞ்ச நேரம் கழித்து எழுப்பலான்னு சொல்லிட்டு தான் போனேன். சீனிவாசன் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தான். குழந்தை அசந்து தூங்குறப்ப எந்த தாய்க்கு தான் எழுப்ப மனசு வரும்? சரி, நாமளே பிரசாதம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானே பிரசாதம் பண்ண போனேன். அப்போ மடப்பள்ளியில் வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால வெளிச்சத்துக்காக மூக்குத்தியை கழட்டி வச்சு பிரசாதம் பண்ணி முடித்தேன். மடப்பள்ளியில் போய் பாருங்கள், மூக்குத்தி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி குரல் நின்றுடுச்சு. இதை கேட்ட சீனிவாசன் மீனாட்சி அம்மன் காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டார். அம்மா, எனக்காக இப்படி வந்து பிரசாதமெல்லாம் பண்ணியிருக்கியம்மா, நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் காலில் விழுந்து கதறி அழறார்.